சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிகாலையில் நடைபெற்று சென்ற தொழிலதிபரை காரில் கடத்தி 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய கும்பலை போலீசார் சினிமா பாணியில் குறிவைத்து பிடித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என்ன? சென்னை சேத்துப்பட்டு காரிடம் சாலை பகுதியில் வசிக்கக்கூடியவர் தொழிலதிபர் கமலேஷ் ஆகிறாராம். இவர் சொந்த ஊர் தூத்துக்குடி. சென்னை பாரிமுனை பகுதியில் சொந்தமாக பாத்திரக்கடையும் அதே போல திருநெல்வேலியில ஸ்டாப் பிசினஸும் செய்து வருகிறார். இந்த நிலையில கமலேஷ் நேற்று கீழ்ப்பாக்கம் பகுதியில் நேரு பூங்காவில் நடைபயிற்சி சென்றிருக்கிறார். நடைபயிற்சி முடித்துவிட்டு வெளியே வந்தபோது காரில் காத்திருந்த 4 பேர் ஒருவர் கமலேஷ் பேரை சொல்லி அழைத்தார். யாரோ தெரிந்தவர்கள் நினைத்து கார் அருகே சென்றதாகவும் அப்போது காரில் இருந்த கும்பல் கையில் துப்பாக்கி வைத்திருந்து உடனடியாக காரை மிரட்டியதோடும் வலுக்கட்டாயமாக அவரை காரை கடத்தி சென்றிருக்கிறார்கள். காரிலே வைத்து சுற்றிய அந்த கும்பல் 50 லட்சம் முதலில் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னிடம் பணம் இல்லை என்று கூறியவுடன் கடத்த கும்பல் உன்னை கொலை செய்து ஆற்றில் வீசுவது என்று மிரட்டியதாகவும் உடனடியாக 10 லட்சம் தருவதாக முதலில் ஒப்புக்கொண்ட அவரிடம் உன்னை கொலை செய்வதற்கு 20 லட்சம் ரூபாய் தருவதாக ஒரு கூலிப்படை தெரிவித்திருக்கிறார். அதன்படிதான் கடத்திருப்பதாக மிரட்டியிருக்கிறது. அதன்படி 30 லட்சம் ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். தற்போது பணம் இல்லை என்றும் 2 மணி நேரம் அவகாசம் தரும் முறம் கேட்டு அந்த கும்பலிடம் அவர் தப்பிருக்கிறார். அந்த கும்பல் அவரிடமிருந்த 5 நகையை மட்டும் பறித்துக் கொண்டு 2 மணி நேரம் கழித்து போன் செய்யும் கூறும் இடத்துல பணத்தை கொடுக்கும் போது தெரிவித்திருக்கிறது. பின்னர் கமலேஷ் நேரடியாக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்திருக்கிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்து கடத்தல் பற்றி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சில மணி நேரத்திலேயே அந்த கும்பல் செல்போனை தொடர்பு கொண்டு பாரிமுனை மிட்டு தெருவுள்ள ஒரு நபர் இருப்பதாகவும் அவரது அடையாளத்தை கூறி அவரிடம் பணத்தை கொடுக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள். போலீசாரும் நாடகமாடி சினிமா பாணியில பையில பணம் இருப்பது போன்று மின்ட்டு தெரு பகுதிக்கு அங்கு சென்று அந்த நபரிடம் பணத்தை கொடுக்குமாறும் அதுவரை தங்களது தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டிருக்குமாறும் கூறி அந்த நபரை சுற்றி வளைத்து கைது செய்தார்கள். அவருடைய பெயர் ஜெய் சரவணன் என்பது தெரிய வந்திருக்கிறது. விசாரணையில்தான் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருவூற்றை சேர்ந்த ராம்குமார் என்ற நபர் கமலேஷ் அலுவலகத்தில் வேலை பார்த்ததும் கமலேஷிடம் அளவுக்கு அதிகமான பணப்பழக்கத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு 1 மாதத்தில் வேலையை விட்டு நின்று கடந்த 1 மாசமாக கமலேஷை கடத்தி பணம் செலுத்த திட்டமிட்டதும் அதன்படி நேற்று நண்பர்கள் மூலமாக அவரை காரில் கடத்தி சென்று அவரது நண்பர்கள் மூலமாக இந்த பணத்தை கேட்டு மிரட்டியதும் தெரிய வந்திருக்கிறது. துப்பாக்கி எதுவும் கைப்பற்றப்படாத நிலையில 4 கத்திகளும் ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. செயினும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ராம்குமார், ஜெயக்குமார், பொன்னியவன் ஆகிய 3 கைது செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4 பேரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடத்தல் கும்பலை சில மணி நேரத்திலே கைது செய்து விட்டதாகவும் அவரிடம் அந்த பறிக்கப்பட்ட செயினும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.